கிட்டத்தட்ட 50 வருடம் ஆகிறது. 50 வருடமாக என்னுடைய மனதில போய் நிலைச்சிருந்தவர். அவ்வப்போது சென் மதங்களை பற்றிய நூல்கள் வாசிக்கும் பொழுது கூட 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 புதுதர்மனை பற்றி அறியப்படுது. இன்னும் இந்த புத்தகத்தை ரிவைஸ் பண்ணி இன்னும் மேலும் பல புதிய விஷயங்களை சேர்க்கிறதுக்கு நான் எண்ணி இருக்கிறேன். மேலும் பல புதிய தகவல்களை நான் பெற்றிருக்கின்றேன். அடுத்தது போடலாம். இதே நேரத்தில் நான் இன்னும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இந்த ஹாப்பி புடா ஆண்டு இப்படி கையை தூக்கி சிரிச்சு கொண்டு நிற்கிறவர்கள் அவர் ஒரு சென்மத ஞானி. போதி தர்மருக்கு எவ்வளோ காலத்துக்கு பின், அதாவது 16ஆம் நூற்றாண்டுல ஜப்பான்ல பிறந்த ஹொடா என்பவர் தான் அந்த ஞானி. அவர் மரணம் என்றால் என்ன, பிறப்பென்றால் என்னென்று ஒரு ஆய்வு, அவர் தன்னுடைய ஆராய்ச்சியில் ஒரு மரத்துக்கு கீழே இருந்து சிந்திச்சு கொண்டிருந்தவர். மரத்திற்கு கீழே இருந்து சிந்திச்சு கொண்டிருக்கிறது. இலையொன்று மரத்திலிருந்து அப்படி பழுத்த மரம் விளைக்க சிரிச்சு கையை ரெண்டையும் தூக்கி கொண்டு சிரிச்சு கொண்டு அறிந்து கொண்டேன் என்று புறப்பட்டவர். அவர் இறக்கும் வரை செய்த ஒன்றே ஒன்று மக்கள் முன் நின்று சிரிக்கிறாரு. ஒருதன் சிரிக்கும் பொழுது கவலை துக்கம் எல்லாம் மறந்து அவனோட ஒன்னஸ் அந்த ஒருமையாக ஏகாந்தமாக வந்து விடுவான். அந்த ஞானத்தை பரப்பினவர் சிரிக்கும் புத்தர் ஹொடாயகர். அவர் செய்த ஒன்றை ஒன்று சிரிப்பு மூலம் ஞானத்தை பரப்பினர் தான். அவர் ஒருவருக்கு முன்னுக்கு நின்று சிரிக்கும் பொழுது, நேரா பார்த்து சிரிக்கும் பொழுது அவருடைய சிரிப்பை பெற்றவர் அவருக்குள்ளுக்கு உள்மாற்றம் நிறைய நிகழ்ந்திருக்கிறது. சிரிப்பு மூலம் ஞானம் பரப்பினவர் தான் ஹொடாய். அவர் பிச்சை எடுத்து தாசிட்டு தான் வாழ்ந்தவர். ஒரு பேக் கொண்டு ஒரு பை ஒன்று தூள்ல சுமந்து கொண்டு தெரிவார். அதுக்குள்ள இனிப்பு தின்பண்டங்களும் பொம்மையும் வச்சிருப்பார். அவர் பேசின ஒரே ஒரு வார்த்தை பிள்ளை ஹால் என்ற ஒரே ஒரு வார்த்தை பாய்ப்பார். அந்த சின்ன பிள்ளைகளுக்கான பிள்ளைகள் அந்த பொம்மையை எடுத்து கொடுப்பார். ஏனென்று மற்றது இனிப்பையும் எடுத்து கொடுப்பார். இந்த உலகிலேயே ஒரு பொம்மை தான் என்ற கருத்தை விளங்கப்படுத்தின அதுதான் பொம்மையை கொடுத்தவர். அவர் செய்த ஆன்மீகம் ஒன்றை ஒன்று சிரிப்புத்தான். அதுல அவருக்கு பெரிய சிரிப்பு புத்தர் ஹொடாய். அவருக்கு வேற எந்த ஒரு பேரும் கிடையாது. ஆனா அவரை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஏனென்றா மக்கள் தேடுகிற சமுதாய அந்த அமைப்புக்குள்ள போதி தர்மரோ ஹொடாயோ அடங்க மாட்டார்கள். அவர்கள் உயர நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உயர நகர்ந்து கொண்டிருப்பதால் மக்களால் அவர்களை புரிய முடியாமல் தங்களுக்கு இசைஞ்சபடியே அவர்களுக்கான பெயர்களை சூட்டி அழைத்து விட்டார்கள். அதனால உண்மையான ஞானிகளையும் உண்மையான ஞானத்தை உண்மையான விஷயங்களை அறிய இந்த உலகம் தவறிவிட்டது. ஒரு பெற்றோர் தான் எங்களை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். நாங்கள் இதை எடுத்தாலும் தாய்மொழி, தாய் நாடு என்றுதான் எப்பவும் சொல்லிக்கிறோம். எப்பவும் நாங்கள் இந்த அன்னையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறோம். தாய்மொழி, தாய் நாடு. எதை எடுத்தாலும் அந்த தாயிலிருந்து தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். அடுத்ததும் என்னுடைய அம்மாவுக்கு 97 வயசு. அவள் இன்றும் கவிதைகள் எழுதுவா, நூல்கள் வாசிப்பா. அது அவருக்கும் அந்த ஆர்வம் உண்டு. இவனுடைய அம்மா 98 வயசு. அவனுடைய அம்மாவும் மிக ஆரோக்கியமா இருக்கிறான். என்னுடைய அம்மாவும் 97 வயசு, மிக ஆரோக்கியமா இருக்கிறான். இவருடைய அம்மாவும் நல்ல ஒரு விளையாட்டுத் துறைகள் தன்னுடைய இளம் பருவத்தில் பள்ளிக்கூடத்தில் கேர்ள்ஸ் கைட், கேப்டன், டிராமாக்கள் எல்லாமே நிறைய செய்த ஒரு சுறுசுறுப்பான ஒரு பெண் தான். அந்த காலத்து சாப்பாடு, அந்த காலத்து மனுஷங்க அவர் அந்த காலத்து ஒரு வாழ்க்கை முறையும் அதுக்குள்ளே அமைஞ்சிருக்கிறார். அவர் 2 பேரும் ஆரோக்கியமாக கண்டார்கள். 98 வயசும் 97 வயசுல நிச்சயமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி கேட்கிற எங்களுக்கும் பார்க்கிற நேயர்களுக்கும். இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்ற அவியலாலதான் நாங்கள் இந்த நாடு முழுக்க போன இருந்தாலும் அந்நியர்களாக தான் நாங்கள் இருக்கின்றோம். இப்ப நீங்க நிறைய நாடுகளுக்கு போயிருக்கீங்க இல்லையா? அந்த வாழ்க்கை முறை, அங்க இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் நீங்க சந்திச்சிருக்கீங்க. அதனால இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு தமிழ் எழுத்தாளரா இருக்கீங்க. தமிழ் மொழி அழியக்கூடிய மொழிகளின் பட்டியல்ல 14வது இடத்துல இருக்கு அப்படின்னு அடிக்கடி நம்ம தகவலை பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு சூழல்ல தமிழ் மொழியை காப்பாற்றணும், வளர்த்தெடுக்கணும், மீட்டெடுக்கணும் அப்படின்னா ஒரு எழுத்தாளரா நீங்க என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? தமிழர்கள் உலகத்துல வாழும் வரையும் அந்த மொழியும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். அந்த கலாச்சாரம் பண்புகளும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்றைக்கு தமிழர்கள் உலகம் முழுக்க செறிந்து வாழ்கிறார்கள். அப்ப உலகம் முழுக்க செறிந்து வாழ உலகத்துல கனடாவிலும் கூட தமிழ் பாடசாலைகள் இருக்கு.
உலகம் பூராவும் தமிழ் பாடசாலைகள் தமிழ் கலாச்சாரங்கள் எல்லாம் பேணப்படுது. எனவே அங்க பிறக்கிற பிள்ளைகளுக்கு தங்களோட ரூட் அடி எங்க இருந்து வந்ததுன்றது தெரிய வருகிறது. அப்ப எனவே தமிழ் கலாச்சாரம் அழியாது. ஆனா இந்த தமிழ் மொழியில நிறைய சொற்கள் உருவாக வேண்டும். இந்த காலத்திற்கேற்ற சொற்கள் நிறைய சொற்கள் உருவாக வேண்டும். இன்றைக்கு கம்ப்யூட்டர் வந்தோன்னா கம்ப்யூட்டர் கணனியை கலந்து எத்தனையோ தமிழ் சொற்களை எல்லாம் உருவாக்கி இருக்கு. அதாவது தொழில் நிமித்தமும் தேவையின் நிமித்தமும் அதை உருவாக்கி விட்டாரு. தமிழ் மொழிக்கு நிச்சயமாக நிறைய புது சொற்களை உருவாக்கி கொண்டு வர வேணும். அன்றது தமிழ் மொழி அழிய மாட்டது. அதே மாதிரி இருக்கிற சொற்களும் நிறைய வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஏன்னா நிறைய சொற்கள் நமக்கு தெரியவே இப்ப நாங்க கிட்டத்தட்ட பாவிக்கிற ஒரு தமிழ் சொற்கள் ஒரு 500க்கு உட்பட்டதாக தான் இருக்கிறோம். அதே சொற்களை தான் திரும்ப எங்களோட வாழ்நாள் பூராவும் நாங்கள் பாவித்துக் கொண்டே இருக்கிறோம். அப்ப நாங்கள் பாவிக்கிற சொற்களும் எங்களோட செயற்பாடுகள் கூடிக்கொண்டு வரக்க அந்த சொற்களுடைய வலிமையும் கூடிக்கொண்டு வரும். இப்போ புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலத்துல இருக்கக்கூடிய இளைய தலைமுறையினருக்கு புத்தகம்னா என்ன அப்படின்னே தெரியாம தான் இருக்கு. எல்லாருமே இணையதளத்திலே மூழ்கி போயிருக்காங்க. கைபேசியில தான் நிறைய பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற சூழல்ல நிறைய பேருக்கு இந்த புத்தகத்தை கையில எடுத்து படிக்கக்கூடிய அந்த ஆர்வமோ அந்த பொறுமையோ நிச்சயமா இல்லாம இருக்கிற சூழல்ல அவங்களை எப்படி நம்ம புத்தகத்தை படிக்க வைக்கிற ஆர்வத்தை தூண்டலாம்? நிறைய ஆட்கள் அம்மா நீங்க சொல்ற மாதிரி தான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆனா நானும் அப்படித்தான் நினைச்சிருந்தேன். ஆனா நான் டொரண்டோவில இந்த புத்தக திருவிழான்னு என்னுடைய நூல்களை வைத்தேன். ஏராளம் பேர் நூல்களை வாங்கினார்கள். அப்பொழுதுதான் எனக்கு தெரியும் மக்களுடைய தேடுதலுக்கும் தேவைகளுக்கும் ஏற்ப நாங்கள் நூல்களை கொடுக்கிறோமான்றது. அப்பொழுதுதான் நான் அதை கண்டுபிடித்தேன். அப்ப மக்களுக்குள்ள தேடுதலும் ஏராளம் உண்டு. ஆனா இந்த தேடுதலுக்கு ஏற்ப நூல்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க தவறுகிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனா மக்கள் விரும்பி வாசிக்கிறார்கள். உதாரணத்துக்கு நான் இன்னொன்று சொல்லுவேன். டொரண்டோவில் ஏராளமான தொலைக்காட்சி சேனல்கள் இருக்கிறது. நானும் நிறைய தொலைக்காட்சி சேனல்கள் பார்ப்பேன். ஆனா நான் அதை உங்களுக்காக நான் மக்கள் டிவி என்றதுக்காக நான் சொல்லவில்லை. நான் மக்கள் தொலைக்காட்சியும் அங்கிருந்து பார்க்கிறேன்னா, ஆனா அந்த மக்கள் தொலைக்காட்சி இந்த தமிழ் அவர்களுடைய தமிழ் உச்சரிப்புகளும் தமிழ் வசன நடையும் அவர்களுடைய உடையும் அங்கே இருக்கிற பிறந்து வளர்ந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய அடி ஏது, எங்கே இருந்து வந்த நாங்கள், இதுதான் உடை, இதுதான் எங்களோட பாரம்பரியம், எங்களோட மொழி என்று காட்டுவதற்கு மக்கள் தொலைக்காட்சி ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இவ்வளவு நல்ல செய்தி சொன்னதுக்கு.